வணக்கம் மக்களே, நான் உங்கள் டீம் பண்ணோம் காட் ஆஃப் கோசஸ் பார்ட்டா இந்த கேம் நான் விளையாடிருக்கேன். இருந்துருமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் போயிட்டு இன்ட்ரோ பார்த்துட்டாங்க. நார்மல் மூடில் போயிடலாம். எனக்கு மாதிரி ஈஸி மூடில் ஆடினேன். என்ன சொல்கிறாங்க, கிரேட்டோஸ் கோசஸ் பார்ட்டா ஆகும். அதான் மக்களே, இந்த கேம் ஃபுல்லாகவே எனக்கு அதான் தெரியும். கிரேட்டோஸு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு கனவை தவிர இந்த வாட்டி வந்து ஒரு புது கனவு வரும். இந்த டைமில் வந்து கிரேட்டோஸ் வந்து காட் ஆஃப் வார் ஆகிட்டான். என்ன கனவு பார்த்தீங்கன்னா, அவன் சின்ன வயசு கனவு. அதாவது அவங்க அம்மா வந்து பொசைடனோட டெம்பிளில் இருக்க மாதிரி இந்த வந்து கனவு வரும். இங்கே பாருங்க, பொசைடனோட டெம்பிள். இதை நல்லா பார்த்துவாங்க மக்களே, ஏன்னா இந்த கேம் எண்டில் இது இருக்காது. ஸ்பாயர் பண்ணிட்டேனும் ஸ்பாயர் பண்ண மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தலையை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், சிங்கம் கலையிறங்கிச்சோ. நான் கப்பலை காட்டுறேன். அப்படியே கப்பல்லேருந்து ஜூம் அடிச்சுட்டு போனாங்க போயினேங்கிறாங்க. வெறுப்பாகுதே, இவங்க கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம். போயினேங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தீனாவோட சிலை. எனக்கு டவுட்டு, இங்கே இருக்க இந்த அத்தீனா சிலை, அத்தீனா என்ன சொல்ல வராங்கன்னா, நீ போகக்கூடாது, இது வந்து சூசுக்கெல்லாம் பிடிக்காது, இது போகிறதே ஒரு வேஸ்ட்டு, அதெல்லாம் கனவா சும்மா, நீ கம்முன்னுறா சொல்லுவாங்க. நீ கம்முன்னு இருடி அப்படின்ட்டுக்கு நம்ம கேட்டு சொல்லுவார். ஓகே அதான் மங்களே, அதான் பேசின்னு இருப்பாங்க. அப்புறம் இப்போ இது இருந்துச்சுல அத்தீனாவோட சிலை, இந்த சிலை இன்னும் பொண்ணு நேரத்தில் காணாம போயிடும். காணாம போகுது, ஃப்ரேம்லேருந்து மறைஞ்சிரும். 4 கொண்டாங்க. ஓகே, சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்கடா பார்த்துக்கலாம். அட்லாண்டிஸ் ஓகே, பின்னாடி தான் இருக்கு. லைட் அட்டாக்கு, ஹெவி அட்டாக், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீங்கள் பேரி பண்ண பார்க்கலாம். ஓ, அந்த அத்தீனா அறிவிஞ்சு அப்புறம் தான் கிடைக்கும்ல, மறந்துட்டேன். அப்போது சைக்ளோன் ஆஃப் கேஸும் அப்போ தான் கிடைக்கும். இந்த டெடியரனு நவுறா அடோ, நவுருங்கடா எல்லாரும். நார்மல் மூட்னா இந்த அடி அடிப்பீங்களா? இருங்க, இவனா இவ கிராப் எழுதிட்டேனா? ஓகே, பரவாயில்ல. என்ன சொல்கிறான், அந்த பக்கம் ஆளுங்க வராங்களாம். அவங்க வந்து ஸ்கைலான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாஸ் ஃபைட் இருக்கு. இப்போது அந்த ஸ்கேலை வந்து இப்போ கொல்ல முடியாது, ஆனால் வரும். ஐயோ, ஸ்பாய்லர் பண்ணுங்கண்ணே மக்களை மன்னிச்சுக்கோங்க. அப்பா குத்த வரான். யாரை குத்த வர சாவு. அந்த செயின்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கேன். காட் ஆஃப் கோசஸ் பார்ட்டாக முடிச்சிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா செயின்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து காட் ஆஃப் ஃபோக்கஸாக தான் போக போகிறோம். இல்லை ப்ரோ, இங்கே வேறு கேம் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, போட்டுருவோம். அது இல்லாமல் ஸ்கூல் வேறு நாளைக்கு திறக்க போகிற காரணத்தினால் வீடியோ இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை வரும். வாரத்துக்கு 2 வீடியோ தான். ஏன்னா எனக்கு சாட்டர்டே சண்டே லீவு கிடையாது. ஏன் ப்ரோ லீவு கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அது கூட நிறைய பேச வேணாம், நம்ம கேம் பற்றி பேசணும். என்ன லீவ் மாட்டுறான்? ஓ, பார்க்க கொடுமா. கண்ட்ரோல் சேமாந்து போச்சு மக்களே, நான் விளையாடியே 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. சின்ராசு. ஓகே, இவன் அடிச்சாச்சு. இன்னும் சாவலையா? செஸ்ட்டு நான் போன ஹெல்த்துக்கு இன்னும் லைட்டாக கம்மி ஆகட்டும். இதில் போய் பிடிச்சிருவோமா? எடுத்துருவோம். ஓகே, அங்கே ரெட் காப் இருக்கு, அதையே அப்படியே எடுத்துருவோம். உடடா, இதுக்கு அதுவும் உடைக்கணுமா? அப்படியே ஓப்புது. ஓ, இந்த இருக்கா? இது போதுமே. இது முன்னாடி சின்னதாக பறக்க விட்டு அடிச்சிருக்கேன். சொன்னல, இதை பார்த்து நீங்களாம் ஆப்போசிஷன் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்கைலா சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர். இது என்ன கருமுன்னு எனக்கு தெரில. ஆக்டோபஸா என்னதுன்ட்டு
ஆக்டோபஸ் மாதிரியும் இருக்கும், மான்ஸ்டர் மாதிரியும் இருக்கும், கிராக்கன் மாதிரி மக்களே. இது கிராக்கன் இது ஒன்று தானோ? ஒரு வேளை வேறு மித்தாலஜி கிராக்கன்னா இந்த மித்தாலஜி இதுவோ தேரல விடுங்க. ஐ யாரை பிடிக்க சா அது அடி மேலே போகிற பட்டன் ஊற்றுறேண்ணா. இப்போ பாருங்கள் இப்போ என்ன டெடிட்டு இப்படி யாரில் போய்ட்டு ட்ரையாங்கிள் விட்டுன்னு சொன்னேன். சக்கு சக்கரமாக சின்ன பண்ணால் நல்லாயிருக்கும். ஐயோ நவ் என்னடா பண்ணுறீங்க வாப்பாஸ்? இவனுங்க ஊற்றணுங்க சைடில். இந்த கேம்லேயே வந்து கடைசியில் நமக்கு வந்து ஸ்பியர் கிடைக்கும் மக்களே. அதுதான் எனக்கு பிடிச்ச வெப்பன் உண்மையை சொல்லப்போனால். நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் அது என்ன தெரியுமா ஒரு கஷ்டம், அந்த கேம் வந்து லாஸ்ட்டில் தான் கொடுப்பானுங்க. அதுதான் ஒரு காண்டு. சரி அது திரும்ப திரும்ப ஏன்டாவது விருப்பத்துறீங்க இவனுங்க வேறு. எவனா இந்த பாஸ்கெட்டில் போட்டவன் டெய் சாண்டை மோனிகா முழுது எங்களை மட்டும் கட் பண்ணி தூக்கிடுங்களா. இப்போ தான் ரீமேக் வேறு பண்ணுறீங்களே. அதில் வேறு ரீமேக்கா ரீமேக் தான். அந்த ரீமேக்கில் எனக்கு தெரிஞ்சு காட் ஆஃப் வார் 1ஓட இந்த இதை போய் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. இது வந்து 5 மணி நேரம் கேம் தான். எல்லாமே சேர்த்து ஒரே கேமாக கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சேஞ்ச் ஆஃப் கொலம்பஸும் காட் ஆஃப் வார் 1 கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா 3மே சேர்த்த மாதிரி ஒரு கேமும். ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் ஒரு ரீமேக்கு, தேர்ட் பார்ட் ஒரு ரீமேக்கு. ஆனால் தேர்ட் பார்ட்டில் ரீமேக்கே தேவையில்லை. டேய் இதே ஆங்கிள் தாட்டா இருக்கணும். இன்னொரு விஷயம், காட் ஆஃப் வார் 4 மாதிரி மாற்றுறீங்க. ஸ்ட்ரைக் பண்ணுவேன் ஸ்ட்ரைக்கு. இருங்க இதை ஓப்பத்தை வெட்டிடும். கதறு என்னாச்சு? வந்துச்சா? வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் அந்த இதுவா பொசைடன் டெம்பிளா? இது தெரியுது. இப்போ வரும் பாருங்க ஸ்கெயிலா. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி முடிச்சே சொன்னேன் கேமை. அதுக்கும் ஒரு வருஷம் முன்னாடி அந்த கேம் ஏற்றி விளையாடிருக்கேன். அப்போ இந்த ஒரு பாஸ் அடித்த அடியில் நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும் தெரியும். பிஎஸ்பி கண்ட்ரோல்ஸும் வராமல் ஒன்றும் தெரியாமல் என்ன அடிச்சு நீ அன்றைக்கி மறப்பேன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக பேரி பண்ணும் மக்களே. அது வந்து ஹோல்டு பண்ணியிருந்தா பரவாயில்ல. இது வந்து ஹோல்டு பண்ணாலும் அடி விழும். இந்த கையை வச்சு அடிக்குதுல்ல, இதோ இதாக ஹோல்டு பண்ணினே இருக்கலாம். இன்னும் லாங்காக தள்ளி விட்ரும். இந்த பாருங்கள், இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே பாதி நேரம் முடிஞ்சிடும். இருங்க அப்படி யாரில் பழந்துன்னு அடிப்போம். போச்சு. மக்களே அப்புறம் மற்ற கேம்லாம் யாரும் பார்க்க தேடுறது கஷ்டமாகுதுன்னா எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். சிம்பிளாக தேடிக்கோங்க. என்ன அது சவுண்டு மக்களே? அதை கண்டுக்காதீங்க. பின்னாடி அது ஒரு டப்பா சவுண்டு. டிப்பிக்கல் இந்தியன் ஹவுஸ் சவுண்டு அதெல்லாம் நீங்கள் கண்டு தேவையில்லை. சாவு ஆடம் பையால என்னங்கடா விருப்பத்துறீங்க? சாவிடா சேர்த்து போடா. நமக்கு இவன் அடிக்கிறதுக்கு இந்த வீடியோ சரியாக பயன்படுது. சாவிடா. இல்லைனா மக்களே நம்ம ஒரு சேவ் எப்படியோ 15 நிமிஷம் ஒரு சேவ் வரும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ நம்ம இந்த சேவ்லேருந்து அடுத்த சேவ் வரைக்கும் போகலான்னு. இல்லைன்னா கரெக்டாக 15 நிமிஷம் மேக்ஸிமம். அது வரைக்கும் தான் வீடியோ பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து ஸ்டோரேஜ் தாங்காதுன்னா அப்புறம் 15 நிமிஷம் மேலே உட்காந்து பேசி இருக்க முடியாது மக்கள். எனக்கே டைம் கிடைக்க மாட்டேது. இதில் வேறு நான் ரெக்கார்டிங்கை பண்ணி அடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அடுத்து அது 1 ஹவருக்கு விளையாடும். அப்லோடிங் வேறு தனி வேலை. அது இல்லாமல் நான் ஸ்கூல் போயிட்டு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இல்லாமல் டியூஷன் போய் அதுலேருந்து கிடைக்கிற டைமில் மீதி இருக்கிற நேரத்தில் படங்கள்லாம் பார்த்து வெறுப்பாயி நினச்சாலே டிப்ரெஸிங். அது ஒன்று இப்போதைக்கு
அந்த டாப்பிக்குள்ள நம்ம பற்றி போக வேண்டாம். அந்த டாபிக் பற்றி நம்ம அப்புறமா பேசுகிறேன். முதல்ல இவனை நீ கத்தவா சரி நீ வாயை விட்டு கிண்ணோண்டா அவனெல்லாம். ஆனால் நம்ம குரல் எல்லாம் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் கேம் டெவலப்பர். ஏன் சொல்லுங்க நடக்கும் வாயில் குத்தி. இது பாருங்கள் அப்கமிங் பார்ட்ஸில் கொஞ்சம் பாருங்கள். இந்த கேம் ஏற்கனவே விளையாடினவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க பாருங்க ஒன்று நடக்கும். இது பேசி நான் அது வர விட்டேன். டி சாகுடா டி சாக கிடையாதுடா அழிவில்லாதவனே. ஐயோ அம்மா இது நான் டேன்னு கூப்பிடணுமா டீனை கூப்பிடணுமா? ஐயோ இப்போ தான் மக்கள் எனக்கே தோணுது. ஏன் சொல்லுங்கள். சண்டை போடுறதுக்கு குட்டிங்களெல்லாம் இறக்கி விட்டுச்சு. அப்போ இது மேலா ஃபீமேலா? சரி விடுங்க, அதெல்லாம் போயிட்டு பயாலஜிக்கல் டீச்சர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ நாளைக்கு போய் கேட்ட வேண்டியது தான். மக்களே என்னம்மா யாரும் போய் கேட்கறாதீங்க, அப்புறம் உத குத்துற போகிறாங்க. கேமில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே கேட்குறியாடான்னு சொல்லிட்டு. அப்படியும் யாராவது மீறி கேட்டு உத வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கம்பெனி இப்போ பொறுப்பாவது பார்த்துக்கோங்க. இந்த வீலை வந்து ரேப்பிடாக ப்ரெஸ் பண்ணுமா பாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மக்களே, கியூட்டியே ப்ரெஸ் பண்ண வராது. இது வேறு பிடிக்கணும். ஐயோ இந்த கியூட்டி எது கடுப்புன்னு சொல்ல வரல நான். இதுதான் அந்த இந்த கேமோட ஒரு ஹைலைட்டு இதுதான். இருந்தாலும் எனக்கு வராது அவ்வளோதான். ஐயோ போச்சு. நான் அடுத்துறேன் ஏதோ ஃப்ரேம் ட்ராப் ஆயிடுச்சு பொழுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வர 3மே வந்து சர்க்கிள் தான்ல. ஓகே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வர 3மே சர்க்கிள்ஸு. இவங்க இதை அடிக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து அடிக்கணுமா இது கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போதுமா? ஐயோ இப்போ மாதிரி அடிக்கலாம். இவன் வேற தள்ளி தள்ளி விட்டுடுறான் மக்களே நம்மளை. சாவுடா சாவு இல்லை சாவில்லை படுத்துறான். ஐயோ யாவண்டா அவன் என்ன தலைமை செய்ய போகிறவன். போடு பாரு நான் இதாமல் சூஸ் பண்ண பாருங்க சொல்லுங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனால் ஃபஸ்ட்டில் தெரியுது. 3மே ப்ளூ தானே போட்டு நீ ப்ளூவை தாக்க வேண்டியதான். கதறு நல்லா கதறு. அந்த கதரை சொல்ல உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் அப்படி. உண்மைக்கே எதிர்காலத்தில் நான் ட்ரை பண்ணுறேன் கேம் சவுண்டோட போடுற மாதிரி. அது இல்லாமல் காப்பிரைட் கொடுத்துட்டானுங்க, நான் என்ன பண்ணுறது. அதுக்கு நம்ம இருந்துருக்கிறேன். இன்னும் இது சீக்ரெட் செஸ்ட்டு போக பாருங்கள் எத்தனை சீக்ரெட் செஸ்ட் நம்ம எடுக்கிறோன்ட்டு. எல்லாம் மறந்துட்டேன். எடுப்போம். இதுலேயே பாதி நடப்பாவீங்களா 13.5 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே சேவ் வந்துச்சு. என்னது கீழே அரைச்சிருச்சு பார்த்துட்டேன். தர ஓடு. இந்த தண்ணிக்குள்ளே செஸ்ட் திறக்கிறது மட்டும் ரொம்ப டிலே ஆகுது மக்களே. அம்மா எனக்கு ஒரு டவுட்டு. கிரேட்டோஸு ஃபஸ்ட்டு கேமில் ஏதோ ஒரு கேமில் வந்து ப்ரொசைடனோட ட்ரைடன்ட் இருப்பான், ஓகேவா? அது ஃபஸ்ட் பார்ட் காட் ஆஃப் வார் 1ல் எடுப்பானா செயின்ஸ் ஆஃப் கொலம்பஸில் எடுப்பான்னு தெரியல. 1ல் எடுத்திருந்தானா அப்போ எப்படி செயின்ஸ் ஆஃப் கொலம்பஸில் அவன் தண்ணிக்குள்ளே போயிருப்பான்? ஐ மீன் மூச்சு பிடிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு. இவங்க சேவ் பண்ணிக்கலாம். இந்த பிபிஎஸ்எஸ்பிபி எமுலேட்டரில் இதான் ஒரு நல்ல விஷயம். இதை பற்றி ஒரு கதை சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் விளையாடும் போது என்ன பண்ணிட்டேன், பாதி தூரம் போயிட்டேன். ஐ மீன் நான் அது வரும்போது சொல்கிறேன். அந்த இடம் அவ்வளோ தூரம் போயிட்டு தெரியாமல் சேவ் ஸ்டாட் அமுக்கிறதுக்கு பதிலாக லோட் ஸ்டாட் கொடுத்துட்டேன். அதனால நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்தேன். எப்படி முக்கால்வாசி கேம் முடிச்சுட்டு திரும்ப நான் ஸ்டார்டிங்லேருந்து விளையாடினேன். இதனால அவசரம் இருங்க மக்களே. 15 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இவனுங்கெல்லாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.
என்ன சொல்கிறீங்க? 15 நிமிஷம் மக்களே எனக்கு கட்டுப்படி ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது யார் அடிக்க வரேன் சாவுடா. எனக்கு அந்த அட்டாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. அப்படியே பேரி பண்ணிட்டு ட்ரையாங்கில் இல்லை பாக்ஸை ஊற்றினா பட்டாலும் அடிப்பான். யார் அடிக்கிறேன்? என்னெல்லாம் அடிக்க தெரியும் யோசிக்கலாமா நீங்களாம்? ஆகுங்களா? ஹெல்த்து பிடிக்கணுமா? இருக்குது. சரி ஓகே மக்களே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ ஏதாவது முடிச்சிக்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ லேட்டாக ஓகே மக்களே, வீடியோ முடிச்சிக்கலாம். பாய்.